Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நஞ்சு கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களோட உடல் எடை அதிகரிக்குமா, நஞ்சு கொடி இறக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நஞ்சுக்கொடி அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு வேர்ட் போட்டிருப்பாங்க, ப்ளசண்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் மீனிங் நஞ்சுக்கொடி அப்படின்னா அதோட இங்கிலீஷ் மீனிங் தான் ப்ளசண்டா. ஓகேவா? நஞ்சுக்கொடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களையும் அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்கிற பேபியையும் இணைக்கிறது தான் நஞ்சுக்கொடி. ஸோ அது எப்படி உருவாகும்னா, ஒரு பெண் கன்சீவாக இருக்கும்போது அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்கிற உட்சுவர்லேருந்து தான் நஞ்சுக்கொடியே உருவாகும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக தான் உங்களோட பேபி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளே. ஸோ அதுதான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஊட்டச்சத்தாக மாறும் இல்லையா. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன் எல்லாமே இந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் உங்களோட பேபிக்கு போய் சேரும். ஸோ உங்களோட பேபியையும் உங்களையும் இணைக்கிறது தான் நஞ்சுக்கொடி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நஞ்சுக்கொடி இறக்கம் அப்படின்னா என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க கருவில் இருக்கிற குழந்தைக்கும் 9 months இணைப்பு பாடமாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது நஞ்சுக்கொடி தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற அந்த ஹெல்த்தியான சாப்பாட்டை ஊட்டச்சத்தாக இந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் நம்மளோட குழந்தைக்கு போய் சேரும். ஸோ பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நமக்கு 9 months ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த நஞ்சுக்கொடி தான். உங்களுக்கு கர்ப்பப்பையில் கீழ் சுவரில் இருக்கிற இந்த நஞ்சுக்கொடி 7 months அப்புறமா மேல் சுவரை நோக்கி நகரும். அப்படி 7 months அப்புறமா மேல் சுவரை நோக்கி நகராமல் கீழ்ப்பகுதியிலேயே இருந்தது அப்படின்னா நம்மளோட பேபிக்கு வெளியில் வர்றதுக்கு வழி இருக்காது. ஸோ இதுதான் நஞ்சுக்கொடி இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நஞ்சுக்கொடி இறக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து இரட்டை குழந்தை இருந்தது, அதாவது அவங்களோட கர்ப்பத்தில் ட்வின்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த நஞ்சுக்கொடி இறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேபி 3 கிலோவுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது 40 வயசுக்கு மேலே கன்சீவாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நஞ்சுக்கொடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா நம்மளோட குழந்தையால் ஈஸியாக வெளியில் வர முடியாது. ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால உங்களுக்கு பிரசவ வலி இல்லாமலே உதிரப்போக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் சிசேரியன் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறை பிரசவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு முதல் பேபிக்கு அந்த மாதிரி நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா செகண்ட் பேபிக்கும் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நஞ்சுக்கொடி இறக்கம் அப்படின்னா அது 7th month ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க டாக்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் உங்களுக்கு நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்தது அப்படின்னா குறைப்பிரசவம் நிகழ்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் குழந்தையோட உடல் உறுப்பு வளர்ச்சி, நுரையீரல் வளர்ச்சி, ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எதுவும் போட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கணும். டாக்டர்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தென் உங்களுக்கு நஞ்சுக்கொடி இறக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் லாஸ்ட் டைமில் போயிட்டு பயணம் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, ரொம்ப ரிஸ்க்கான வேலை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ பிரசவத்தின் போது அதிகமான இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம யார்கிட்டையும் போய் ரத்தம் கேட்டு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் இரத்த வங்கி, நிறைய மருத்துவர்கள், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். ஸோ நஞ்சுக்கொடி இறக்கத்தினால உங்களோட உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம்.
ஸோ நஞ்சுக்கொடி இறக்கம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, அதனால உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கலாம். நஞ்சுக்கொடி இறக்கத்தினால தான் உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நீங்கள் நல்லா அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, ஸோ அதனால உங்களோட உடல் எடை அதிகரிக்கும். அது நம்ம நீங்கள் டெலிவரிக்கு அப்புறமா நல்லா டயட் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு எடை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு பெண் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஒரு கரு உருவாகிறதுலேருந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற முழு ப்ராசஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்தந்த டைமில் எந்தெந்த உணவு சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அந்த மாதிரி டாக்டர்ஸ், ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை பற்றியும் பயப்பட வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிடுங்க, நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும்.